வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவை முன்னிட்டு நாடு முழுவதும் 7 நாட்களுக்கு துக்கம் கடைபிடிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் உள்ள அவரது இல்லத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தன்னைத்தானே சாட்டையால் அடித்து போராட்டம் நடத்தினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான ஞானசேகரன் கடந்த ஜூன் மாதம் வீட்டின் முன்பு கார் நிறுத்துவது தொடர்பான பிரச்சனையில் ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. சென்னை கோடம்பாக்கம் PCKG அரசு பள்ளியில் நடந்த கலை நிகழ்ச்சியில் பறை இசை வாசித்த மாணவனை அவரது சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் ஆசிரியர்கள் பேசியதாக மாணவன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கருநிலம் அருகே திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மின்சார திருட்டு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 7,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் வெள்ளி 100 ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி 1 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கேரள மாநிலம் சபரிமலையில் மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு ஜனவரி 13ஆம் தேதி 50,000 பக்தர்களையும் 14ஆம் தேதி 40,000 பக்தர்களையும் அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அவனியாபுரத்தில் வரும் 14ஆம் தேதியும் பாலமேட்டில் 15ஆம் தேதியும் அலங்காநல்லூரில் 16ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறும் என விழாக்குழுவினர் அறிவித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் இன்று நடைபெறவிருந்த ஆர்ப்பாட்டம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவால் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சாரல் மழையில் நனைந்தபடி படகு குழாமில் குடும்பத்தினருடன் உற்சாகமாக படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர். மும்பையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மது விருந்து நடைபெறும் ஓட்டல்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை அரசு விதித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகையால் தங்கும் விடுதிகள் நிரம்பி வழிகின்றன. விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தை வீழ்த்தி தமிழக அணி 114 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கிரெம்லின் விசாரணையின் முடிவுகள் வருவதற்கு முன் யூகங்களை உருவாக்குவது தவறானது எனவும் விசாரணை முடியும் வரை காத்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஏமனில் உள்ள தலைநகர் சனா சர்வதேச விமான நிலையத்தில் இஸ்ரேல் குண்டுவீசி தாக்குதல் நடத்தியதில் உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் டெட்ரோஸ் நூலிழையில் உயிர் தப்பியுள்ளார். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவை சேர்ந்த இந்திய வம்சாவளி இளம்பெண்ணின் திருமண விழாவில் லேசர் ஒளிவிளக்குகளை கொண்டு குறும்படம் ஒன்று திரையிடப்பட்டது வைரலாகி வருகிறது. சீனாவை சேர்ந்த வாண்டி வாங் என்பவர் தன்னுடைய உடலில் பாராசூட் ஒன்றை பொருத்திக் கொண்டு துடைப்பத்தில் ஏறி வானில் பறந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றன. காசாவில் உள்ள ஆல் அவ்தா மருத்துவமனைக்கு அருகே இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 5 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டனர். இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.